பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரதத்தினுடைய மாண்புமிகு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தை காட்டி ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் அதன் பின்னணியில் நடந்திருக்கின்ற சதித்திட்டங்கள், நெருக்கடிகள் எல்லாம் நிறைய. இந்த ஜெகதீப் தன்கர் யார் என்று விலாவாரியாக பல்வேறு சேனல்களும் பேசிவிட்டார்கள். இருந்தாலும் நம்மை பொறுத்தவரையில் ஜெகதீப் தன்கர் யார் என்றால், சும்மா எதையாவது புராண கதைகள், கட்டுக்கதைகளை நம்பிக்கொண்டு அள்ளிவிட்டுக் கொண்டு திரிகின்ற இந்துத்துவ அரசியல்வாதி அல்ல. இந்த இந்திய அரசியலில் காலம் விட்டு வைத்திருக்கின்ற மிகச்சில அடையாளங்களில் ஒன்று திரு ஜெகதீப் தன்கர். அவர் ஒரு ஐடியாலஜிஸ்ட், ஒரு கொள்கையாளர், ஒரு மாபெரும் தலைவனுக்கு பின்னால் நின்று அரசியல் செய்தவர். மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். அவர் ஏன் ராஜினாமா செய்தார்? அவருடைய எஞ்சி நிற்கின்ற இந்த ஜெகதீப் தன்கர் என்ற அடையாளத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, இன்றைய இந்தியாவினுடைய காலகட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. ஜெகதீப் தன்கர் அவர்களை பார்க்கும் முன்பாக அவர் யாரை அடியொற்றி வந்தார் என்றால், இந்தியாவினுடைய பிரதமராக சில மாதங்கள் பணியாற்றிய திரு சந்திரசேகர், பாரத பிரதமராக இருந்தவர் சந்திரசேகர். அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, யங் டர்க்ஸ், இளந்துருக்கியர். இளந்துருக்கியர்கள் என்று ஒரு அமைப்பை உருவாக்கினார். அது காங்கிரஸ் கட்சிக்கு வந்ததற்கு பின்பு. அவர் ஆரம்ப கட்டத்தில் சந்திரசேகர் அவர்கள் ஒரு பிரஜா சோசியலிஸ்டினுடைய தீவிர தொண்டராக இருந்தார். பிரஜா சோசியலிஸ்ட் என்பது பிஎஸ்பி என்று அழைக்கப்பட்டது. ஊபியில, பீகார்ல, அந்த வட இந்திய மாநிலங்களில் எல்லாம் இந்த சோசியலிச தாக்கத்தை, சோசியலிசத்தை மக்களிடம் எடுத்து சொல்லி அப்படி வளர்ந்த தலைவர் அவர். அவர் ஒரு சோசியலிஸ்ட் தலைவர். பிரஜா சோசியலிஸ்ட் என்பது அந்த மாநிலத்துக்குரிய சோசியலிசம் என்பது பெயர். அப்படி ஒரு சோசியலிஸ்டாக வளர்ந்து அதன் பிறகு அவர் சில காலம் அந்த யூபி பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியிலேயே அவர் பணியாற்றி தலைவராக பணியாற்றினார். பல்வேறு பதவிகளை வகித்தார். ராஜ்யசபா எம்பியா இருந்தார். மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்தார். காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்துதான் யங் டர்க் என்று இளந்துருக்கியர்கள் என்ற ஒரு அமைப்பை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே உருவாக்கினார். அப்பொழுதெல்லாம் இளைஞர்கள், சிறுவர்களாக இருந்த எங்களுக்கு அந்த இதில் மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது. அந்த சந்திரசேகர் அவர்களுடைய அணுக்க தொண்டர் தான் இந்த ஜெகதீப் தன்கர். அவரோட அரசியல் செய்தவர். அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த சோசியலிச சித்தாந்தங்களை, சோசியலிச பாதையை ராஜஸ்தான் மக்களுக்கு சொன்னவர். ராஜஸ்தானில் மிகுந்த செல்வாக்கு இந்த சோசியலிச கருத்துக்களை விவசாயிகளிடம் விதைத்து, இது குறிப்பா சொல்ல போனா பிரஜா சோசியலிஸ்ட் என்பது விவசாயிகளுக்கான சோசியலிச கட்சி. அப்படி அந்த விவசாயிகள் மத்தியில், விவசாய கூலி தொழிலாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றவர் திரு ஜெகதீப் தன்கர். இப்படியெல்லாம் அரசியல் செய்தவர். ஒரு சோசியலிஸ்டாக தன்னை காட்டிக்கொண்டு ஒரு சோசியலிஸ்ட் அணுக்க தொண்டனாக இருந்தவர். அவரோடு சேர்ந்து, சந்திரசேகரோடு சேர்ந்து காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றினார். அதன் பிறகு சந்திரசேகர் அவர்களுடைய அந்த அவர் பிரதமராக இருந்த பொழுது மத்திய அமைச்சரவையில் இருந்தார் தன்கர், ஜெகதீப் தன்கர். இப்படியெல்லாம் வட இந்தியா இருந்தது. இப்படியெல்லாம் இருந்தது. பிரஜா சோசியலிஸ்ட் என்று இருந்தது. இந்திய சோசியலிச கட்சி. இவங்கெல்லாம் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். சோசியலிச பாதையை சொல்லி வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு என்ன நிலை எண்ணி பாருங்க. அதாவது ஜெகதீப் தன்கர் ஏன் தூக்கி எறியப்பட்டார் என்பதற்கு கடைசியா வருவோம். அன்றைக்கு சோசியலிசம் பற்றி பேச முடியும். இளந்துருக்கியனாக தன்னை முஸ்தபா கமால் பாட்ஷாவுடைய தொண்டனாக, அவனுடைய இன்ஸ்பிரேஷனாக காட்டிக்கொள்ள முடியும். ஒரு மாபெரும் ஒட்டாமன் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக மக்களை திரட்டி புரட்சி செய்தவன்
முஸ்தபா கமால் பாட்ஷா. உலகின் கவனத்தை கவர்ந்தவன், உலுக்கியவன் கமால் பாட்ஷா. அவன் ஒரு புரட்சியாளன். அன்றைக்கு கமால் பாட்ஷாவுடைய தொண்டர்கள் என்று சொல்லிக் கொள்வதில், அவருடைய ஃபாலோவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் மிகுந்த பெருமைப்பட்டார்கள். அப்படி ஒரு கொள்கையை விதைத்தார்கள். இன்றைக்கு சொல்ல முடியுமா? சொன்னா நீ பாகிஸ்தான் தீவிரவாதி, நீ பாகிஸ்தான் உளவாளி. அன்றைக்கு பாலஸ்தீனத்தை பற்றி, யாசர் அராபத்தை பற்றி பேசினாங்க. அவர்களை பற்றி விலாவாரியாக மக்களிடம் எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு சொன்னா நீ உளவாளி, பாகிஸ்தான் உளவாளி, நீ பாகிஸ்தானுக்கு போ. கியூபாவை பற்றி பேசினார்கள். சோவியத் ஒன்றியத்தை பற்றி பேச முடிந்தது. பொது உடைமை கருத்துக்களை பற்றி சொல்ல முடிந்தது. இன்னைக்கு பேசினா நீ சீன உளவாளி. அப்படி இருக்குங்க நாடு. அப்படி கொண்டு வந்து விட்டார்கள் நாட்டை. அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு மேலை நாடுகளிலே இருந்து வந்த அற்புதமான அரசியல் கருத்துக்களை எளிய மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்தவர் இந்த ஜெகதீப் தன்கர், சந்திரசேகர் அவர்களோடு சேர்ந்து. இன்றைக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கு ஏன் சொல்ல முடியாது? நீ இந்துத்துவா இருந்தா உன்னை ஏத்துக்கிற. நீ 4000 கொலை பண்ணு தர்மஸ்தாலாவில் போய், காவி வேட்டி கட்டிக்க, ஆசிரமம் பண்ணு, பெண்களை சூறையாடு, கற்பழி, கொலை பண்ணி பொத, ஆனா இந்துவாயிரு. நீ என்ன அட்டூழியம் வேணுமானாலும் பண்ணிக்க, ஆனா இந்துவாயிரு. அதுதான் இங்க உள்ள பிரச்சனை. நீ எந்த அயோக்கியத்தனம் வேணாலும் பண்ணு, அதற்கு பேர் நீ இந்துவாயிரு. அதுதான் RSS விதைக்கின்ற அற்புத தத்துவம். இந்த மானுட சமூகத்திற்கு இவங்க கொடுக்கிற தத்துவத்தை பத்தியில என்ன நடந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, எத்தனை பேரை கொன்றாலும் சரி, நீ இந்துவாக இருந்தால் போதும் என்பதுதான் இன்றைக்கு நாட்டிலே இருக்கின்ற நிலை. அந்த அளவிற்கு நாட்டை தள்ளி இருக்கிறார்கள். இவர்களுடைய குற்றேவலுக்கு ஆட்பட்டார் இந்த மம்தா பானர்ஜிக்கு பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தினார். ஆனால் மனதுக்குள் அவர் ஒரு சோசியலிஸ்டாக இருந்து கொண்டே இருந்தார். அவருக்கு பிடிக்காத வேலையை செய்து கொண்டே இருந்தார். அதன் பிறகு பாரதிய ஜனதாவிற்கு அவருடைய செல்வாக்கு தெரியும். விவசாயிகள் மத்தியில் அவருக்கு அவருடைய குடும்பத்திற்கு உள்ள செல்வாக்கு தெரிந்ததனால் விடவில்லை, மறுபடி துணை ஜனாதிபதியாக கொண்டு வந்து வைத்துக் கொண்டு ராஜ்யசபாவில் இவர்களை எல்லாம் அடக்குவோம் என்று தங்களுடைய வேட்டை நாயாக பயன்படுத்துவதற்கு பார்த்தார்கள். அவரும் காலத்தின் கட்டாயம் கருதி தொடர்ந்து இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவருக்குள்ளே இருந்த அந்த சோசியலிஸ்ட் விழித்துக் கொண்டார். அவ்வளவுதான். சர்மா என்ற யஸ்வந்த் சர்மா என்ற நீதிபதிக்கு அந்த 100 கோடி ரூபாய் கைப்பற்றினாங்கல்ல, வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு, எப்படியெல்லாம் காலம் இவங்களுக்கு காட்டி கொடுக்குது பாருங்க. வீடு தீப்பற்றி எரிந்து மாட்டிக்கொண்ட அந்த நீதிபதி மேல் விசாரணைக்கு உத்தரவிடுகின்ற கையெழுத்தை கடைசியாக போட்டுட்டு ராஜினாமா உத்தரவிட்டார். விசாரணை பண்ணுங்க. நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த அந்த இதுக்கு எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைக்கு ஏற்று, எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்று கையெழுத்திட்டார். அது இந்த பாசிச கும்பலுக்கு, மோடி அமித்ஷா கும்பலுக்கு தலையிலே விழுந்த பெரிய இடியாக மாறிவிட்டது. கோபத்தின் உச்சிக்கு சென்று விட்டார்கள். உடனடியாக ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டார்கள். ராஜினாமா செய்ய நீ என்ன ராஜினாமா செய்ய சொல்லல, கண்டித்திருப்பார்கள், ஏதோ பேசியிருப்பார்கள். இனிமேலும் தொடர வேண்டுமா என்று எண்ணினார் ஜெகதீப் தன்கர். கடைசியாக தான் ஒரு சோஷலிஸ்ட், எனக்கு தலைவர் மோடி அல்ல, எனக்கு தலைவர் அமித்ஷா அல்ல, என்னுடைய கொள்கை இந்துத்துவா அல்ல, என்னுடைய தலைவர் சந்திரசேகர், என்னுடைய கொள்கை சோசியலிசம் என்று சொல்லிவிட்டு ஒரு பிரஜா சோசியலிஸ்டாக பதவியை விட்டு வெளியேறிவிட்டார், தூக்கி போட்டு. அவர்தான் பிரதீப் தன்கர். இன்றைக்கு நாடு அந்த நிலையில இருக்குது பாருங்க. அருமையான ஒரு விஷயத்துக்கு கையெழுத்திட்டார். இந்த நீதிபதியை விசாரிக்க வேண்டும் என்பதற்கு கையெழுத்திட்டார். எவ்வளவோ பண்ணாங்க. நட்டாவும் ரிஜுவும் அன்றைக்கு பிசினஸ் அட்வைசரி கமிட்டி கூடுது, அன்றைக்கு வராம பாய்காட் பண்ணாங்க. அந்த கமிட்டியை அவரால் அமைக்க முடியல. ராஜ்யசபாவுடைய தலைவர் அவர். அவருடைய அரசியல் பயணத்துக்கு முன்னா இவங்க எல்லாம் தூசு. அவருக்கு தெரியும் தனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய உழைப்புக்கு, இந்த நாட்டில் தன்னுடைய சோசியலிஸ்டுக்காக தான் உழைத்தது, விவசாயிகளுக்காக உழைத்ததற்கெல்லாம் தனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக இந்த பதவியை பிடித்தார், பெற்றுக்கொண்டாரே தவிர
தன்னுடைய மனக்குமுறல்களை ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. விவசாயிகளுக்கு தொடர்ந்து இந்த அரசு அச்சுறுத்தலாக இருக்கிறது, துரோகம் செய்கிறது என்று சொன்னதை சிவராஜ் சிங் சௌகான் ஓடி போய் சொல்லிவிட்டான். அவன் ஒரு புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்பவன். அவன் இந்த மோடி இவங்கள்ட்ட சொல்லித்தான் அந்த இவர் மேல வன்மத்தை அவர்கள் வெகுவாக உருவாக்கி கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் தொடர்ந்து இவரை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தார். இவர் ஒரு சோசியலிஸ்ட், இந்துத்துவாவாக மாறிவிட்டாரா, சாமியாராக மாறிவிட்டாரா, அதெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. இவர் போய் கும்பமேளாவிலையும் குளிக்கல, அந்த இதெல்லாம் செய்யல. அவர் கும்பமேளாவில் போய் குளிச்சு ஆட்டமெல்லாம் போடல. ஆக இதுதான் நிலை இந்த நாட்டில். நீ சோசியலிசம் பற்றி பேசாதே, நீ பிற நாடுகளில் இருக்கின்ற அந்த அரசியல் தத்துவங்களை, கொள்கை தத்துவங்களை, இந்த மானுடவியல் தத்துவங்களை பேசினால் உனக்கு பாகிஸ்தான் தீவிரவாதின்னு முத்திர குத்துவான், துருக்கியின் தீவிரவாதி, துருக்கியினுடைய உளவாளின்னு முத்திர குத்துவான். பேசாம இந்துத்துவ சாமியாரா இருக்கு. நீ இங்க என்ன அட்டூழியம் வேணாலும் பண்ணி. இதுதான் RSS இந்த உலகிற்கு தந்திருக்கின்ற மகா அற்புதமான ஒரு மானுடவியல் தத்துவம். அதற்கு எதிராக தன்னால் முடிந்தவரை போராடிவிட்டார். நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், காலம் இந்த மாதிரியான அரசியல் தலைவர்களை, ஒரு சில அரசியல் தலைவர்களை இன்னும் விட்டு வைத்திருக்கிறது. எப்படியெல்லாம் அரசியல் தலைவர்கள் நம்மிடம் இருந்தார்கள் என்று திரும்பி பார்ப்பதற்கு இவர் ஒரு அடையாளம். இதே மாதிரி மது தொண்டவதே, மதுலிமையவுக்கு ரயில்வே துறை அமைச்சர் கொடுத்தாச்சு ஜனதா கட்சி பீரியட்ல. அவர் வச்சுக்கல, ஒருத்தர் தேடி வர்றாரு, உங்களுக்கு ரயில்வே துறை அமைச்சர் கொடுத்திருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போறதுக்காக, இருங்க வர்றேன் அப்படின்னு. நம்ம ஜீவா மாதிரி தான், ரயில்வே துறையிலே உங்களுக்கு அமைச்சர், மத்திய ரயில்வே அமைச்சராக ஆகியிருக்கிறீர்கள் என்று சொல்லி கூட்டி செல்வதற்காக ஒருவர் வந்திருக்கிறார். இருங்க ஹாலில் இருங்கன்னு சொல்லி ஒரு வாட்டுக்கு துணியை அடிச்சு துவைச்சு, இந்த கட்டைட்டு அடிச்சு துவைப்பாங்க இந்திக்காரங்கெல்லாம், அடித்து துவைத்து விட்டு அதை காய போட்டு காய்ந்தவுடன் எடுத்து போட்டுக்கிட்டு வந்திருக்கார். ரயில்வே துறை அமைச்சராக பதவி ஏற்பதற்கு பாராளுமன்றத்துக்கு சென்றவர் மதுலிமையே. ரயில்வே தொழிலாளர்களுக்காக, ஓட்டல் தொழிலாளர்களுக்காகவெல்லாம் தொழிற்சங்கத்தை அமைத்து தொழிற்சங்க இயக்கங்களிலே பல்வேறு புரட்சிகளை செய்தவன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிறேன், ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல எத்தனையோ தடவைகள் கையையே தலைக்கு வைத்துக் கொண்டு படுத்து தூங்கியவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். மது தண்டவதே மொரார்ஜி தேசாய், அவர் காலை நீட்டி படுக்கிறது கூட 6 அடிக்கு மேல, அவர் ரூம் பத்தாது, அவர் படுத்து தூங்குவாராம், கால் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குமா வாசலுக்கு வெளியே. அப்படி ஒரு மாமனிதராக இவர், அவரும் குஜராத்தி தான். மிகச்சிறந்த மனிதர்களாக, அடையாளங்களாக இருந்தவர்கள், இந்த நாட்டின் மிகச்சிறந்த சொத்துக்களாக இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்பது போல இன்றைக்கு தர்மஸ்தலாவில் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. பேய் அரசாளுகிறதா என்றுதான் நமக்கு கேட்க தோன்றுகிறது. இருந்தாலும் காலம் இந்த மாதிரியான ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துத்தான் இருக்கிறது. இந்த அடையாளங்கள் இன்னும் தக்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஜெகதீப் தன்கரை பற்றியும் அவரை சுற்றி பின்னி பிணைந்த இந்திய அரசியல் வரலாற்றை பற்றியும் உங்களோடு விவாதிப்பதற்கு எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நான் ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பமாக நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி சில விஷயங்களை அடிக்கடி நாம் விவாதிக்க வேண்டும், பேச வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்து, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.